அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். எக்ஸர்வீஸ்மேன் சில்ட்ரன்ஸ் லிட்டரசி இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட், அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களது கல்வி மேம்பாட்டு நிதி உதவி. இந்த நிதி உதவி வழங்குவது பற்றி ஒரு புதிய விதிமுறைகள், அதாவது 2025-26 ஆண்டு முதல் பின்பற்றப்படக்கூடிய புதிய விதிமுறைகள் பற்றி தமிழக முன்னாள் முப்படை வீரர் நல இயக்கத்தில் இருந்து 2-3 மாதங்களுக்கு முன்பு வெளிவந்தது. இந்த புதிய விதிமுறைகள் கல்வி நிதி உதவி வழங்குவதற்கு பின்பற்றப்படுமானால் அதிகப்படியான முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கு கல்வி நிதி உதவி பெறுவதில் சிரமங்கள் ஏற்படும். அத்துடன் அதிகப்படியானோர் இந்த கல்வி நிதி உதவி பெறுவதற்கான தகுதியை இழந்துவிட வாய்ப்புகள் உள்ளது என்பது பற்றி ஒரு விவரமான ஒரு கோரிக்கை மனு தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அந்த கோரிக்கை மனுவில் இந்த புதிய விதிமுறைகள் என்பது பின்பற்றப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும், தற்போது உள்ள சலுகைகளை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும், அப்படி வழங்கப்பட்டால்தான் முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்கள் கல்வி என்பது தொடர்ந்து நல்ல முறையில் அவர்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேற ஏற்படும் என்ற ஒரு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டது. இந்த தமிழக முன்னாள் முப்படை வீரர்கள் நல இயக்கக சுற்றாணை 12/24 முழு விவரம் மற்றும் தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை மனு மற்றும் ஒரு விரிவான வீடியோ வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் கடந்த மாதம். ஆனால் இப்போது மேலும் ஒரு விரிவான ஒரு கோரிக்கை மனு ஆனது தமிழக முப்படை வீரர் நல இயக்கக இயக்குனர் அவர்களுக்கு விரிவாக இந்த புதிய விதிமுறைகள் ஒன்று கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும், தற்போதைய விதிமுறைகள் தான் பின்பற்றப்பட வேண்டும், அப்படி பின்பற்றப்பட்டால்தான் சலுகைகள் என்பது முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கு கல்வி நிதி உதவி பெறுவதில் கிடைக்கும் என்று ஒரு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை மனு பற்றி ஒரு விரிவான வீடியோ முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டித்தான் இந்த கோரிக்கை மனு என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். எக்ஸர்வீஸ்மேன் சில்ட்ரன் லிட்டரசி இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட் ECLIG முன்னாள் முப்படை வீரர் சீரார்களுக்கான கல்வி மேம்பாட்டு நிதி உதவியின் புதிய விதிமுறைகள், அது பற்றி தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை மனு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் 29 ஜனவரி 2025 வெளியிட்டிருந்தோம். இப்போ இந்த 6 மார்ச் 2025 தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர் நல இயக்குனர் அவர்களுக்கு ஒரு விரிவான கோரிக்கை. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது தமிழ்நாடு முன்னாள் முப்படை நல இயக்ககத்தில் இருந்து சீரார்களுக்கு முன்னாள் முப்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி நிதி உதவி என்ன என்பது பற்றி தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ரூபீஸ் பெர் 2000 பெர் ஆனம், 6th to 8th ஸ்டாண்டர்ட் 4000 பெர் ஆனம், 9th to 10th ஸ்டாண்டர்ட் 5000 பெர் ஆனம், 11th and 12th ஸ்டாண்டர்ட் 6000 பெர் ஆனம், UG அண்டர் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 10,000 பெர் ஆனம். இந்த நிதி உதவி என்பது ஏற்கனவே கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் பெர் மந்த் 1000 ரூபீஸ், அதாவது ஒரு வருடத்திற்கு 12,000 ரூபாய் கேஎஸ்பியிலிருந்து வழங்கப்படுகிறது. அதற்காக அப் டு அவல்தார் ரேங்கில் உள்ளவங்க அவர்களது சீரார்களுக்கு கல்வி உதவி பெறுவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பித்து பெற்று வருகிறார்கள். தமிழக அரசிலிருந்து கல்வி நிதி உதவி என்பது கேஎஸ்பிக்கு அப்ளிகேஷன் சப்மிட் செய்த அது அப்சர்வேஷன் வந்துடுது, அதை ரெக்டிஃபிகேஷன் சரியான நேரத்தில் செய்யாது இருந்தாலும், அதாவது கேஎஸ்பியில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண தவற விட்டிருந்தாலும், அதே நேரத்தில் இந்த கேஎஸ்பி ஸ்காலர்ஷிப் என்பது அப் டு அவல்தாருக்கு தான், ஜேசிஓஸ்க்கு கிடையாது. அதனால் ஜேசிஓஸ் அண்ட் ஈக்குவலரண்ட் சர்வீசஸ் தமிழக அரசால் வழங்கப்படும் அந்த கல்வி நிதி பெறுவதற்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி வர்றாங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் வொக்கேஷனல் கோர்சஸுக்கு 25,000 பெர் ஆனம். இது என்னென்னு கேட்டாச்சுன்னா, இந்த டெக்னிக்கல் கோர்சஸ் இன்ஜினியரிங், அக்ரி அண்டு MBBS இந்த படிப்பு MBA இதுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஆனால் அதுக்கு கண்டிஷன் இருக்குது. ஏன்னு கேட்டாச்சுன்னா 60%க்கு மேலே அக்ரிகேட் மார்க் வேணும், அதே நேரத்தில் மெரிட் லிஸ்ட்டில் வரணும், வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்காலர்ஷிப் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அதில் கிடைக்காதவங்க, மெரிட் லிஸ்ட்டில் வராதவங்க அல்லது அதுக்கு தகுதி இல்லாதவங்க தமிழ்நாடு அரசில் இருந்து அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கல்வி நிதி உதவி பெறுவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பித்து அந்த கல்வி நிதி உதவி பெறுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல் டிப்ளமோ கோர்சஸ் 20,000 பெர் ஆனம், சர்டிஃபிகேட் கோர்சஸ் IT 10,000 பெர் ஆனம், ஸ்டடியிங் இன் IAS அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நேஷனல் லா
இதில் வந்து 50,000 பெர் ஆனம், ஸ்டடிங் இன் சைனிக் ஸ்கூல் வந்து 25,000 பெர் ஆனம். இந்த தமிழக அரசினர் வந்து முன்னாள் முப்படைவீரர் சீரார்களுக்கு கல்வி மேம்பாட்டுக்காக இந்த மாதிரி நிதி உதவிகள் வழங்கி வருகிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதனால் முன்னாள் முப்படைவீரர்கள் சீரார்கள் நல்ல முறையில் கல்வி கற்று வருகிறார்கள் என்பது உண்மை. அதே நேரத்தில் இப்போது இந்த நியூ பாலிசி என்பது, இந்த நியூ பாலிசி பின்பற்றப்படுமானால், அது புதிய விதிமுறைகள் பின்பற்றப்படுமானால், இப்படி பல ஆண்டுகளாக வழங்கப்பட்ட நிதியுதவி பெறுவதில் சிக்கல்கள், சிரமங்கள் ஏற்படும். அது அதிகப்படியான முன்னாள் புடைவீரர்கள் சீரார்களுக்கு இந்த கல்வி நிதியுதவி பெறுவதில் இழப்புகள் ஏற்படும் என்பது தான் இந்த கோரிக்கை. எக்ஸிஸ்டிங் பாலிசி, இப்போ இருக்கக்கூடிய பாலிசி என்னென்னு கேட்டாச்சுன்னா, ஆண்டில் எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். பாஸ் ஆகினாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, போனோவைட் சர்டிஃபிகேட்டோட மார்க் ஷீட் கொடுத்தா போதும். அந்த கல்வி ஆண்டு, அதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, டெக்னிக்கல் கோர்ஸோ கிராஜுவேஷனோ படிக்கிறாங்கன்னா, அந்த கல்வி படிக்கக்கூடிய காலங்களில் எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். முதல்ல ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் மறந்துட்டாங்க. ஃபோர்த் இயரில் அவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம ஸ்காலர்ஷிப், அந்த எஜுகேஷன் கிராண்ட் கிடைக்கிறதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலை அப்படின்னா, ஃபோர்த் இயரில் அந்த முடிவதுக்கு முன்னால், ஃபைனல் இயர் முடிவதுக்கு முன்னால் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஃபைனல் இயருக்கு கண்டிஷன் இருக்குது. அந்த ஃபைனல் இயரில் மட்டும் அவங்க வந்து ஃபைனல் இயருக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆகிருக்கணும் எல்லா வருஷத்துலேயும். அதே நேரத்தில் அந்த ஃபைனல் இயர்ஸ் முடித்து இந்த 2 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும், ஆல் பாஸுங்கிறது. அப்படின்னா தான் ஃபைனல் இயருக்கு கிடைக்கும். இதுதான் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள். அதாவது கட் ஆஃப் எடுக்கிறது கிடையாது. ஆண்டில் எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் சப் பண்ணலாம், பாஸாக ஃபெயிலாக இருந்தாலும் சரி. ஒன்லி விதிமுறை என்பது ஃபைனல் இருக்குது. ஆனால் புதிய விதிமுறை என்பது ஒவ்வொரு ஆண்டும் 1 ஜூன்லேருந்து 15 நவம்பருக்குள்ளே அவங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதே நேரத்தில் பாஸ் ஆகிருக்கணும், ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கணும். ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி மறந்துட்டால் செகண்ட் இயரில் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க கிடையாது. அந்தந்த ஆண்டில் தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதனால் இப்படி இந்த கண்டிஷன் இருக்கிறதுனால முதல்ல இருந்த சலுகைகள் என்பது பறிக்கப்படும். அதே நேரத்தில் பல முன்னாள் முப்படை வீரர்கள் அந்த சீரார்களுக்கு கிடைத்து வரும் அந்த கல்வி உதவித்தொகை என்பது கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். அதனால தான் இந்த கோரிக்கை மனு. புதிய விதிமுறைகள் வந்து பின்பற்றப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான். ஏன்னு கேட்டால், தமிழக அரசில் வந்து நான் முதல்வர் ஸ்கீம், அதாவது பள்ளி குழந்தைகளுடைய அந்த படிப்பு வந்து நிறுத்தப்படக்கூடாது, ட்ராப் அவுட் ஆகக்கூடாது என்பதற்காகவும், 11th and 12th படித்ததுக்கப்புறம் காலேஜில் போய் அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லூரி படிப்பு படிக்க வேண்டியது தமிழக அரசினால் நான் முதல்வர் ஸ்கீம் வாயிலாக அவர்களுக்கு பல நிதி உதவிகள் செய்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி வர்றாங்க. அதே நேரத்தில் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு முதல்வரின் காக்கும் கரங்கள் ஸ்கீம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் டு எக்ஸ்-சர்வீஸ்மென் இன் கவர்மெண்ட் ஐடி வித் ஸ்டைபண்ட், அந்த இதன் வாயிலாக முதல்வரின் காக்கும் கரங்கள் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கள் மூலமாக முன்னாள் முப்படை வீரர்களுக்கு சுய தொழில் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்று பல நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில், இந்த முன்னாள் முப்படை வீரர் சீரார்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இந்த கல்வி நிதியுதவி பெறுவதில் அந்த சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது என்பது தான் என்ன என்பது புரியவில்லை. ஆகையால் தான் தமிழக முதல்வர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு. இந்த புதிய விதிமுறை பின்பற்றக்கூடாது, தற்போதைய விதிமுறைகளை பின்பற்றப்படும். முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களது சீரார்களுக்கு கல்வி நிதி உதவி நல்ல முறையில் பெற்று வருகிறார்கள், அதே வழி பின்பற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் முன்னாள் முப்படை வீரர்களுடைய குழந்தைகள் சீரார்கள் அந்த கல்விகளை தொடர்ந்து படித்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்காக ஒரு கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போலத்தான் தமிழக முன்னாள் முப்படை நல இயக்க இயக்குநர் அவர்களுக்கும் இந்த புதிய விதிமுறை என்பது தவிர்க்கப்பட வேண்டும், தற்போதைய உள்ள விதிமுறையை பின்பற்றி முன்னாள் முப்படை வீரர்களுக்கு அந்த கல்வி நிதி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி ஒரு இமெயில், அதாவது அந்த கோரிக்கை மனுவை இமெயில் மூலமாக சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கும் டைரக்டர் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் டைரக்டருக்கும் அனுப்பியிருக்கிறோம். இதுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸை பிரைமரியிலிருந்து போஸ்ட் கிராஜுவேட் டெக்னிக்கல் என்னென்ன கல்வி நிதியுதவி தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது, தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை மனு. இது பற்றி ஏற்கனவே கடந்த வீடியோவில் வந்து விரிவாக எடுத்து சொல்லியிருந்தோம். ஏன் இந்த வீடியோ திரும்பவும் கேட்டாச்சுன்னா, இப்போது எல்லா மாவட்டத்திலையும் இந்த மார்ச் மாதத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து தமிழக காக்குங்கரங்கள் திட்டம், தொழில் முனைவோர் கருத்தரங்கு, மற்றபடி பல வந்து அந்த குறைதீர்ப்பு கூட்டங்கள் நடந்து வருது. முன்னாள் முப்படை வீரர்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தமிழக முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கு வழங்கப்படும் கல்வி நிதி புதிய விதிமுறைகள் வந்து பின்பற்றுவது தவிர்க்கப்பட வேண்டும், பழைய அந்த இப்போது தற்போதைய விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்கள் நல்ல முறையில் கல்வி கற்பிக்க கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக
கோரிக்கை மனுக்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.